பெரியவங்க எதையுமே தப்பா சொல்லி வச்சுட்டு போகல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது உண்டா இல்லையான்னு அந்த பொண்ணுகிட்ட கேளு. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு கால் தடுக்கி தெரியாம தான் விளக்கு கீழே போட்டா. அதுக்காக அவன் மேல அபாண்டமா பழிய போடுறதா? அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க, என்ன நீங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? யார் நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? கால் தடுக்கி விளக்கு கீழே விழுந்தது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? அவ்வளோ திமிரா உனக்கு? ஏங்க, நீங்க யாருன்னு தெரியாததுனால தான் நான் கேக்குறேன். நீங்க என்ன பிரைம் மினிஸ்டரா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஏண்டி ராஜி, என்னடி இதெல்லாம்? இந்த பொண்ணு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறா, நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. என்ன நடக்குதுங்க? அக்கா, அது வந்து ராஜி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, தேவையில்லாம சின்ன விஷயத்தை எதுக்காக பெருசுபடுத்துறீங்க? நடந்தது தற்செயலான விஷயம். நானும் ராஜியோ சதீஷோ இத பெருசா எடுத்துக்கல. அப்படி இருக்கிறப்ப அவசகனும் அது இதுன்னு நீங்க பேசுறதே தப்பு. நல்லா இருக்குடி நியாயம். குடும்பத்துக்கு மூத்தவ நல்லது கெட்டதை எடுத்து சொல்லிதான் ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பனே தவிர அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நியாயம் சொல்லிக்கிட்டு போலியா சமாதானமாயி போறதுக்கு என்னால முடியாது. அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. நீங்க சும்மா இருங்க மாமா. என்ன இவங்க விட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க? ஒண்ணு இல்லாத உப்புச்சப்பு விஷயத்தை பெருசுபடுத்தினா அதுக்கு சரின்னு தலையாட்டிக்கிட்டு எல்லாரும் திரும்பி போயிடுவோன்னு எதிர்பார்க்கறீங்களா? இந்த கல்யாணம் நடக்குங்க, நடந்தே தீரும். உங்களால என்ன பண்ண முடியும்? அடிப்பாவி, நான் என்னமோ கல்யாணத்தை நிறுத்த வந்த மாதிரியும் அதுக்காக அவசகுணம்னு சொன்ன மாதிரியும் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுற. இத பாருமா, யாரு கல்யாணமும் நிக்கணுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. அதே சமயம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல வேண்டியது குடும்பத்துக்கு மூத்தவளோட கடமை. என் கடமை என்னவோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. வேண்டாங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க கால்ல வேணாலும் விழற. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். நல்லா இருக்கேம்மா நீங்க பேசுறது. என்னமோ நான் தான் வம்படியா வந்து பிரச்சனை எடுத்து விட்டு கும்மி அடிக்கிற மாதிரிலாம் பேசுறீங்க. ராஜி, இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. என்னங்க சுத்தமா நல்லா இல்ல? நீங்க பேசுறது நடந்துக்கிறது தான் நல்லா இல்ல. துர்கா, கொஞ்சம் அமைதியா இருமா. நமக்கு மல்லிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டியதான் முக்கியமே தவிர இவங்களோட சண்டை போடுறது இல்ல. அம்மா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க. என்ன ராஜி இது? எல்லாரும் என்ன குத்த சொல்றாங்க, நீயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சு? சத்திரத்துக்குள்ள வந்த பொண்ணு கை தவறி விளக்கு கீழே விழுந்துருச்சு. அது ஒரு அபசகுணமா? இதுவே நேத்து விழுந்திருந்தா அப்ப தப்பு இல்லையா? டேய், என்னடா அது? அக்கா என்ன சொல்றாங்கன்னா? அம்மா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இங்க என்ன அபசகுணம் நடந்தாலும் சரி, எனக்கு மல்லிகை தான் பொண்டாட்டி. இதை மீறி யாராவது அபசகுணம் மண்ணங்காட்டின்னு பேசுனீங்க, அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்த பிரச்சனையை நீங்க இதோட விடலான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லிகா கூட்டிட்டு போய் கோயில வச்சு தாலி கட்டிடுவேன். ராஜி, கேட்டியா? பேசாம இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. சரி சரி, நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. உன் மனசு போலவே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், போதுமா? தேங்க்ஸ்மா. தயவு செஞ்சு எல்லாரும் போய் கல்யாண வேலையை பாருங்க ப்ளீஸ். போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. வா பார்வதி.
எப்படி ஏமல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியாம போச்சேடா. எல்லாரையும் கலங்கடிச்சிட்டியா மாப்பிள? மாப்பிள மாப்பிள தேங்க்ஸ் மாப்பிள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இந்த மனசு வேற யாருக்குமே வராது. அப்படி என்ன மச்சான் பெருசா பண்ண? சும்மா தும்பினதுக்கெல்லாம் சகுனம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இது உங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் ஒரே லட்சியம் என் தங்கச்சி மல்லிகாவோட மேரேஜை நல்லபடியாக நடத்தணுன்றது தான். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்க மாப்பிள்ள. ஐயோ என்ன மச்சான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க மல்லிகா பத்தி எதுவுமே கவலைப்பட வேணாம், எல்லாம் நல்லபடியா முடியும், போதுமா? இவனுக்கு என்னதான் பண்ணலாம் வீரா? இவன் என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். இவன்லாம் அவ்வளவு சீக்கிரம் வாயை திறக்க மாட்டான் வீரா. இவன் வாயை திறந்து பதில் சொன்னான்னா பாரு, இல்ல இதே இடத்துல குழியை தோண்டி உசுரோட புதைச்சிரு. மாமா இல்ல மாமா, இவன் நமக்கு உயிரோட வேணும். இவங்கிட்ட இருந்த சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஒரு 1 hour பார்க்கலாம், அப்போ கூட இவன் வாய் திறக்கலன்னா சாவடிச்சிடலாம். ஐயோ அவசரப்படாத வீரா, இங்க பாரு, இப்ப ஏதாவது நம்ம பண்ணிதான் ஆகணும். முத்தையாவுக்கும் விமல் கொலைக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியுமா? இல்ல ஓரளவுக்காவது தெரியுமா? இல்ல இவன் முத்தையாவுக்கு ஃப்ரெண்டு தானா? நாம இதை கிளியர் பண்ணியே ஆகணும். இதுதான் நமக்கு முக்கியமே தவிர இவனை கொல்றது இல்ல. அது நம்ம வேலையும் இல்ல, அதுக்கான அவசியமும் இல்ல. சரி பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? இவனை நம்ம போலீஸ்ல போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ணட்டும். சூர்யா, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. என்ன சொல்ற? இவன் முத்தையோட ஆளுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முத்தையாவே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிற பட்சத்துல இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நாம ஹேண்ட் ஓவர் பண்றதுல எந்த லாபமும் இல்ல. எந்த ஸ்டேஷனுக்கு நம்ம போனாலும் முத்தையாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பின்னாடியே வரும். கையும் களவுமா மாட்டின ஒருத்தனை நாமளே ஒப்படைக்கிற மாதிரி ஆயிடாதா? காயத்ரி, நீங்க சொல்றதும் சரிதான். இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதால நமக்கு எந்த லாபமும் இல்லை. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஒண்ணு பண்ணலாமா? பேசாம இவனை நம்ம கஸ்டடியில வச்சு முத்தையாவை மிரட்டி பார்த்தா? அப்படி பண்ணலாமே. வீரா சொல்றது கரெக்ட்னு தோணுது. இவன் நம்ம கஸ்டடியில இருக்காங்கிற விஷயத்த முத்தையாவுக்கு தெரியப்படுத்துவோம். முத்தையா கிட்ட நீ உண்மையை சொல்லலனா இவன் எல்லா உண்மையும் கமிஷனர் கிட்ட சொல்லிடுவான்னு கூசாம நம்ம போய் சொல்லலாம். அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான்னு பாப்போம். That's a great idea. இரு, நான் முத்தையாக்கு ஃபோன் பண்றேன். ஒரு நிமிஷம், உங்க போன்ல இருந்து பண்ணாதீங்க, அவனோட போன்ல இருந்து பண்ணுங்க. சரியா சொன்னீங்க, அவன் போன்ல இருந்து பண்ணுங்க. முத்தையா நம்பர் வச்சிருக்கான், போடுங்க தம்பி. மல்லிகா, டிஃபன் சாப்பிட கூப்பிடுறாங்க. மல்லிகா, ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அவர் என்ன பேசினார்னு பாத்தீங்களா? எப்பேற்பட்ட மனசுக்கு அவருக்கு. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நான் கால் தடுக்கி விளக்கு விழுந்ததுல அவங்க அபசகுணமா சொல்றாங்க. எனக்காக
அவங்களே பகைச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு அத்தனை பேர் முன்னாடி அடிச்சு பேசினாரு. யாருக்குக்கா இந்த மனசு வரும்? ஏய், அது நல்ல விஷயம் தானே. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு அழுகதான் வருது. என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணுவேன். நான் பண்ண தப்பு என்னன்னு அவருக்கு இன்னும் தெரியாதுக்கா. இப்ப வரைக்கும் அத சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறது பச்சை துரோகம்க்கா. அதுவும் இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்க ஒருத்தர்கிட்ட உண்மையை சொல்ல வக்கத்தை தவிச்சிட்டு இருக்கேனே. என் நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. உறைஞ்சிரும் உன்னை. திரும்ப திரும்ப இதையே பேசி நீயே ஏன் உன்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? என்ன பாவம் பண்ணிட்ட? எதுக்கு இந்த மாதிரி நீ மனசை போட்டு குழப்பிக்கிற மல்லிகா? இங்க பாரு, உனக்கு ஒன்னும் நடக்கல. இத 1 கோடி தடவை நான் உன்கிட்ட சொல்லியாச்சு. இன்னொரு தடவையும் சொல்றேன். ஆண்டவன் புண்ணியத்துல இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இங்க பார் மல்லிகா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீயும் நானும் நம்ம விதியை நம்ம எழுதுறது கிடையாது. நம்ம விதியை தீர்மானிக்கிறதெல்லாம் நமக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன்தான். நீ நல்லவளா கெட்டவளா, இல்ல மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா, யாருக்கு எது சேரணும் யாருக்கு எது சேரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அவன் தான் முடிவு பண்ணுவான். இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு நீ போட்டு குழப்பிட்டு இருக்க? நீ எதையும் முடிவு பண்றதும் இல்ல, நீ எதையும் செய்யறதும் இல்ல. ஓ மூலமா அந்த ஆண்டவன் எதை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் அவன் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். கேக்குறதுக்கு நல்லா இருக்குக்கா, ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த விமல் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றதில்ல, அவன் மேல மட்டும் குத்தம் இல்லையே. ஏன் புத்தி எங்க போச்சு? நான் சரியா இருந்திருந்தேனா அவனால என்ன என்ன பண்ணிருக்க முடியும்? என் பலவீனத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அப்படி ஒரு பலவீனமானவளா நான் இருந்திருக்கேன்க்கா. அது என்னோட தப்பு இல்லையா? ஐயோ மல்லிகா, அவன் அயோக்கியமானவன்னு தெரியாம இருந்திருக்கலாம்க்கா. ஆனா நான் என்ன யோகியமானவளா? கர்ப்பமானதுல இருந்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டது வரைக்கும் என்கிட்டயும் தப்பு இருக்குக்கா. வேண்டாம் மல்லிகா, இந்த பேச்சு விட்டுறன்னு உனக்கு எவ்வளவு வாட்டி நான் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப நீ அதையே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. எதையும் இனிமே புதுசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லக்கா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன்ல, குற்ற உணர்ச்சி, அதுதான். நான் சாகுற வரைக்கும் என்னை விட்டு போறது இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், எங்க அப்பா எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள எல்லார் மாதிரியும் ஒரு சராசரியான ஒரு சாதாரண ஆம்பளையா இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் மனவேதனை பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எட்டி பிடிக்க கூட முடியாத உயரத்துல இருக்காருக்கா அவரு. எவ்வளவு பரந்த மனசு, எவ்வளவு விசாலமான பார்வை, எவ்வளவு முற்போக்கான சிந்தனை. அதுக்கு நான் தகுதியா? அவருக்கு நான் பண்றது துரோகம் இல்லையா? நீ துரோகம் பண்றேன்னு ஏன் நீயே நினைச்சுக்கிற? மாப்பிள்ளையோட சித்தி அப்படி நினைக்கல. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவங்க நீதான் அவங்க அக்கா வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பண்றது துரோகம்னு அவங்க நினைக்கல. ஆனா நான் நினைக்கிறேன்க்கா. கடவுளே, போதும் மல்லிகா, ப்ளீஸ். நீ எந்த விளக்கமும் சொல்லாத. முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிட போலாம். போ போ. அடி பாவி, விமல்னு ஒருத்தனோட பழகி கர்ப்பமாகி கர்ப்பத்தை கலைச்சிட்டு நல்ல பொண்ணு மாதிரி வேஷம் போடுறியா? இது போதும்டி எனக்கு. இந்த ஒண்ணு போதும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாரு.
இல்லையா மாப்பிள நீ எதுக்கு இங்க வந்த? மாப்பிள என் தங்கச்சியை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி என்ன மன்னிக்க கூடாதா? நடிக்கிறியா? நீ யார் எனக்கு தெரியாது. உன்னை யாரையா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க? உன்னை யாரும் கூப்பிடல. முதல்ல வெளியே போங்கிறது மரியாதையா போய் தேவையில்லாத பிரச்சனை வர சொல்லிட்டேன். அப்படி சொல்லாதீங்க மாப்பிள. என் தங்கச்சி மனசு மாறதுக்கு முன்னாடி என்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசினா. நாங்க செஞ்ச எல்லா தப்பையும் ஒன்னொன்னா சொல்லி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ண போறோன்னு என் கையை பிடிச்சி கதறினா மாப்பிள. அப்போதான் எனக்கே புரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. வாழ வேண்டிய என் தங்கச்சிய வாழ விட்டியா என் வீட்டில் வச்சுக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது மாப்பிள. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லாம இல்லை. எல்லாத்தையும் மறந்து என் தங்கச்சியை திரும்பவும் ஏத்துக்கிட்டீங்க பாருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வந்தேன். என்னை வெளியில போன் மட்டும் சொல்லாதீங்க. இதை பார், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்படிலாம் பேசினா நான் மனசு மாறிடுவேனா? முத்தியா, அந்த காய்கறிக்கார வாகுனா மாமா, நீங்களாவது என்ன வான்னு சொன்னீங்களே, ஆனா மாப்பிள்ள போக சொல்றாரு. என்ன முத்தியா அதெல்லாம்? அப்பா, இவர் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காருப்பா. இதெல்லாம் நம்பாதீங்க. நீ உள்ள போய் வேலையை பாருங்கப்பா. போன்னு சொல்றான்ல. என்ன முத்தியா அது? எங்க இருந்து இந்த மாதிரிலாம் பேச கத்துக்கிட்ட? கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களே வெளியில போன்னு சொல்றது எவ்வளவு அநாகரிகமான பேச்சு. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை யாரு? துர்காவோட அண்ணன், உனக்கு மச்சின. என்னைக்கு துர்கா எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு வீட்டில் சேர்ந்துட்டாலோ நம்மளும் அதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமும் ஏன் விரோதம் பார்த்துக்கிட்டு இருக்க? துர்கா நம்ம வீட்டு பொண்ணுனா அவளோட அண்ணன்களும் நம்ம வீட்டு ஆளுங்க தான். அது எப்பவும் மனசில் இருக்கட்டும். நீ இருக்கிற கல்யாணம் எல்லாம் முடிகிற வரைக்கும் என் கூட இருக்கிற என்ன? சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. அப்பா, காய்கறிகள் தான் பேசுறான், நீங்களே பேசுங்க. பாண்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இன்னும் வரல? எவ்வளவு நேரமா காத்து? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க. சரி மாப்பிள்ள. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. நம்பர் பிஸியா இருக்கு. இங்க பத்தல பீன்ஸ் பத்தலன்னு கத்திட்டு இருக்காரு சமையல்காரரு. காலையில கல்யாணையா, சீக்கிரம் அனுப்பி விடு. நீ இந்த மாதிரிலாம் சொதப்பிக்கிட்டு இருந்தா அடுத்த தடவை ஆர்டரே கொடுக்க மாட்டேன் பார்த்துக்காமா. சரி, கட் பண்றேன். இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைங்க. இதெல்லாம் ஸ்வீட் ஐட்டம், நாளைக்கு தான். இப்ப லைன் கிடைச்சிச்சு காயத்ரி. என்னாச்சு? முத்தையா எங்க இருக்க? இந்த சாமி. தம்பி, யார் பேசுறீங்க நீங்க? முத்தையாவோட ஃப்ரெண்டுங்களா? ஏன்பா, முத்தையாவோட தங்கச்சி கல்யாணம். அவன் காலில் வெந்நீரை ஊற்றிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். விடிஞ்சா கல்யாணம். நீங்கள்லாம் அவனோட ஃப்ரெண்டு தானே? முத்தையாவுக்கு தங்கச்சின்னா உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தானே? சீக்கிரம் கிளம்பி வந்துருங்கப்பா. அப்புறம் யாரையோ சொன்னிய ஒருத்தர் சாமின்னு, அவரையும் கூட்டிகிட்டு வந்துருங்க. வச்சிட்டுமா? வச்சிடுறேன். முத்தையா. அப்பா, இந்தா காய்கறி கடைக்காரன்ட்ட பேசிட்டேன். சரிப்பா. அப்புறம் யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்ப்பா. பேர் என்னமோ சொன்னா, மறந்து போச்சு. இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் சொன்னானே, பேர் என்னமோ மறந்து போச்சு. சாமின்னு சொன்னான். சொன்ன 2 பேரும் என்னப்பா, ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம், நீங்க பாட்டுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேன். நீ அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பா. சரிப்பா, நான் பேசிக்கிறேன். இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு காயத்ரி. நம்ம தேடிட்டு இருக்கிற மல்லிகா வேற யாரும் இல்ல, அந்த முத்தையோட தங்கச்சி தான். என்னால நம்பவே முடியல சூர்யா. பின்ன நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? உனக்கு எதிர்க்க தானே நான் முத்தையோட நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பக்கம் ஃபோன் எடுத்து பேசினவரோட விதம், இதெல்லாம் வச்சு பார்த்தா அது என்னமோ முத்தையோட அப்பா மாதிரி தான் எனக்கு தோணுது. மல்லிகா முத்தையாக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, உனக்கும் தங்கச்சி தான். அவ கல்யாணத்தை நல்லபடியா வந்து நடத்தி கொடுங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம தேடுற மல்லிகா முத்தையாவோட தங்கச்சி தான். வணக்கம் தாங்க. வணக்கம் தம்பி.
அந்த முத்தையா தான் ஃபோனு. ஐயோ சூர்யா ஒரு நிமிஷம் இருங்க. இவன் வாய்ஸ்ல நான் பேசுறேன். போன் கொடுங்க. கொடுங்க தம்பி. கொடுங்க கொடுங்க நான் பேசுறேன். சொல்லு முத்தையா. சாமி நீங்க ஃபோன் பண்ணீங்களா? எனக்கு நான் தான் பண்ணேன். அங்க என்ன பிரச்சனை? ஏதாவது ப்ராப்ளமா? இங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணீங்கன்னு அப்பா சொன்னாங்க. உங்களை வேற மேரேஜுக்கு வர சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்பாவுக்கு என்ன தெரியும் முத்தையா? நாம பேசிக்கிட்டு இருக்கிறது, நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு மட்டும் தானே தெரியும். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், புரியுதா? நான் ஃபோன் பண்ணதே கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கான்னு விசாரிக்கத்தான். அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சாமி. என் தங்கச்சி வாழ்க்கையை அந்த விமல் கெடுத்துட்டான். கோவத்துல அவ விஷத்தை வச்சு அவனை கொன்னுட்டான். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்ல இருக்கு.